ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்போட ப்ரைவேசி பாலிசியை பற்றியும், அந்த ப்ரைவேசி பாலிசியை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும், அக்செப்ட் ஆகலைன்னா என்ன ஆகும், அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் தரப்புலேருந்து அவங்க ப்ரைவேசி பாலிசியை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்ன அவங்களோட ப்ரைவேசி பாலிசினா, அவங்க நம்மளோட சேட்ஸை அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ண போகிறதா அவங்களோட ப்ரைவேசி பாலிசியை சொல்லியிருந்தாங்க. என்னடா பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு இஷ்யூவை பற்றியோ இல்லை ஒரு மொபைல் ஃபோன்ஸை பற்றியோ எதை பற்றியாவது நீங்கள் உங்களோட சேட்டில் பேசியிருந்தீங்கன்னா, இப்போ இந்த ஷூ நான் வாங்கலான்னு இருக்கேன், இந்த மொபைல் ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாரி பேசுனீங்கன்னா, அந்த சேட்டோட அந்த உங்களோட கான்வர்சேஷனுக்கான சேட்டை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் அதர் நீங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணும்போதோ பார்க்கும்போதோ உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். புது ரூல் இதுதான் அவங்க புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க அப்டேட். இந்த அப்டேட்டை நீங்கள் அலோவ் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் அலோவ் கொடுக்கலன்னா 120 டேஸில் உங்களோட வாட்ஸ்அப் பிளாக் ஆகிடும். 120 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க திருப்பியும் அவங்க வாட்ஸ்அப்பில் நிறையா அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேஷன்ஸ்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் பேக்ரவுண்டில் வால்பேப்பர் செட் பண்ணி நீங்கள் சேட் பண்ணலாம். ஒரேமாரி வால்பேப்பர் தான் நீங்கள் எல்லாருக்குமே செட் பண்ணுற மாரி தான் லாஸ்ட் அப்டேட் இருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் இப்போ எத்தனை பேர் நீங்கள் உங்கள் சேட்டில் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே நீங்கள் செப்பரேட் வால்பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டோட காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வால்பேப்பராக ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்டு டார்க் சாலிட் கலர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வால்பேப்பர்ஸ் வேணுமோ இதில் டிஃபால்ட்டாக நிறையா வால்பேப்பர் இருக்குது, அதில் என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே செட் வால்பேப்பர் கொடுத்தீங்கன்னா இந்த சேட் மெம்பருக்கு மட்டும்தான் இந்த வால்பேப்பர் செட் ஆகணுமான்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த வால்பேப்பர் செட் ஆகிடும். இதுமாரி நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட்னா, நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோஸை நீங்கள் ஸ்டிக்கராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்டிக்கர் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் போயிட்டு கிரியேட் நியூ ஸ்டிக்கர் அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் உங்கள் ஸ்டிக்கருக்கு ஒரு நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டிக்கரோட ஆத்தர் அதாவது ஏதோ ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரியேட் நியூ ஸ்டிக்கர் பேக் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த ஸ்டிக்கர் பேக் உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ நான் ஒரு ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ரௌஸ் பண்ணி கேலரி போயிட்டேன். கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோஸும் நான் பிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ பிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ பிக் ஆனதுக்கப்புறம் அதை சேவ் ஸ்டிக்கர் ஆட் டு வாட்ஸ்அப்னு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆட் டு வாட்ஸ்அப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆடட் சொல்லிட்டு காட்டிடும். மை ஸ்டிக்கர் வாஸ் ஆடட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு காட்டும். நீங்கள் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் நீங்கள் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுற மாரி அந்த ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்டிக்கரில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஸ்டிக்கரோட ஃபோட்டோஸ் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்தமாரி நிறையா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் டெக் வீடியோஸ் இதுமாரி வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.